சென்னை அடுத்த வண்டலூரில் நடைபெற்று வரும் பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அக்கட்சியின் பிரதமர் வேட்பாளரும் குஜராத் முதலமைச்சருமான நரேந்திர மோடி தற்போது உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் எண்பத்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர தமிழ் தாய்க்கு என் வணக்கம். தமிழ் மண்ணே வணக்கம். தமிழ் நண்பர்களே வணக்கம். मंच पर विराजमान भारतीय जनता पार्टी के वरिष्ठ नेता श्री वेंकैया जी नायडू, प्रदेश भारतीय जनता पार्टी के अध्यक्ष श्री पोन राधाकृष्णन जी, श्री मुरलीधर राव, श्री वी सतीश जी, श्री ला गणेशन जी, डॉक्टर तमिलिसाई जी, मोहन राजलू जी, श्री षणमुखा जी, मंच पर विराजमान छह पॉलिटिकल पार्टीज के सभी वरिष्ठ नेतागण और तमिलनाडु के प्यारे नागरिक भाइयों और बहनों, மேடையிலே வீற்றிருக்கின்ற மூத்த தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்களே, மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு முரளிதர் ராவ் அவர்களே, திரு வி சதீஷ் அவர்களே, திரு மோகன் ராஜுலு அவர்களே, திரு வி சண்முகநாதன் அவர்களே மற்றும் மேடையிலே வீற்றிருக்கின்ற 6 கட்சிகளுடைய மூத்த தலைவர்களே, आज सुबह गुजरात से निकल करके मैं नॉर्थ ईस्ट में मणिपुर इंफाल में एक रैली किया. उसके बाद आसाम में गुवाहाटी में रैली की और अभी आपकी सेवा में मैं चेन्नई पहुंचा हूं. இன்று காலையிலே குஜராத்திலிருந்து கிளம்பி வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் இம்பாலிலே ஒரு பேரணியை பேசிவிட்டு அஸ்ஸாமிலே கவுஹாத்தியிலும் ஒரு பேரணியில் பங்கு கொண்டு உங்கள் சேவைக்காக இப்பொழுது நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். 2014 पार्लियामेंट के इलेक्शन में लोगों का मूड क्या होगा, नतीजे कैसे आएंगे, सरकार किसकी बनेगी, ये अगर समझना है तो ये जन सैलाब को देखिए, ये लोगों की भीड़ को देखिए, आपको पता चल जाएगा हवा का रुख किस तरफ चल रहा है. 2014 மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது, தேர்தல் முடிவுகள் எப்படி வரும், யாருடைய ஆட்சி அமையும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிய வேண்டுமானால் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் புரிந்துவிடும் எந்த பக்கத்திலே இப்பொழுது அலை வீசிக் கொண்டிருக்கிறது என்று. भाइयों बहनों, देश की आजादी के 60 साल के अधिक समय के बाद भी देश ने कभी भी ऐसा संकट नहीं देखा था जो पिछले 10 साल में दिल्ली में बैठी हुई कांग्रेस लेड यूपीए गवर्नमेंट के कारण हमारा देश बर्बाद हुआ है. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த 60 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட
இன்று கடந்த 10 ஆண்டுகளிலே டெல்லியிலே காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சியிலே இந்த நாடு எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறதோ இவ்வளவு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை நாம் சந்தித்ததே கிடையாது. आखिरकार सरकार किसके लिए होती है? क्या सरकार अमीरों के लिए होती है? क्या सरकार सुखी संपन्न लोगों के लिए होती है? भाइयों बहनों, अमीर लोगों के लिए, सुखी संपन्न लोगों के लिए अपने काम अगर निकलवाने हैं तो उनके पास रुपयों की इतनी ताकत होती है वो दुनिया की सारी सेवाएं खरीद सकते हैं. அரசாங்கம் என்பது எதற்காக இருக்கிறது? அரசு பணக்காரர்களுக்காக இருக்கிறதா? சுகமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்காக இருக்கிறதா? பணக்காரர்களும் சுகஜீவனம் செய்து கொண்டிருப்பவர்களும் அவர்களுடைய பணத்தை வைத்து உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சக்தியையும் அவர்களால் விலைக்கு வாங்கிவிட முடியும். अमीर को साधन संपन्न लोग अगर बीमार हैं तो चाहे वैसा डॉक्टर ला सकते हैं. उनके बच्चों की पढ़ाई करनी है, चाहे वैसी स्कूल कॉलेज पसंद कर सकते हैं. लेकिन गरीब कहां जाएगा? பணக்காரருக்கு உடல் சரியில்லை என்றால் வைத்தியரை எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் பண வசதியை வைத்து கொண்டு வர முடியும். அவர்களை குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டுமானால் எந்த ஒரு கல்வி நிலையத்திற்கும் அனுப்பி படிக்க வைக்க முடியும். ஆனால் இந்த ஏழை எங்கே செல்லுவான் இந்த வசதிகளுக்காக? अगर गरीब बीमार हो गया तो उसको सरकारी अस्पताल के सिवाय जगह नहीं होती. अगर गरीब के बच्चों को पढ़ना है तो सरकारी स्कूल के बिना जगह नहीं होती है. और इसलिए सरकार गरीब के लिए होती है. सरकार के हर काम गरीब की भलाई के लिए होने चाहिए. ஒரு ஏழைக்கு உடல் சரியில்லை என்று சொன்னால் அரசு மருத்துவமனைக்கு அவன் செல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு ஏழையுடைய குழந்தை படிக்க வேண்டுமானால் அரசு பள்ளிக்கூடத்திற்கு அவன் குழந்தை செல்ல வேண்டி இருக்கிறது. ஆகவே ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஏழைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இருக்க வேண்டும். लेकिन दिल्ली सरकार में बैठे हुए लोग गरीबों की बातें करते रहते हैं. आजादी के बाद लगातार हिंदुस्तान की जनता को एक ही भाषण सुनाते आए हैं. जब चुनाव आता है तो गरीब 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 की माला जपने लग जाते हैं. சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து அரசாங்கங்கள் டெல்லியிலே ஏழைக்காக என்ன செய்திருக்கிறது? தேர்தல் என்று வருமானால் அவர்கள் ஜெபமாலை வைத்துக் கொண்டு ஏழை ஏழை என்று அவர்கள் ஜெபம் செய்கின்ற ஒரு செயல் மாத்திரம்தான் இதுவரை நடந்திருக்கிறது. भाइयों बहनों, उसी पार्टी के नेता ये कहते हैं कि गरीबी ये तो सिर्फ मन की अवस्था होती है, स्टेट ऑफ माइंड होता है. ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லுகிறார் ஏழ்மை என்பது ஒருவனுடைய மனோநிலையை பொறுத்தது என்று. क्या ये गरीबों के साथ मजाक नहीं है? ये गरीबों के साथ अन्याय नहीं है? अगर यही उनकी मानसिकता रही तो गरीब की भलाई के लिए ये दल, ये पार्टियां, ये सरकार किसी का भला नहीं कर सकती है. இம்மாதிரியாக பேசுவது ஏழைகளை ஏளனம் செய்வதில்லையா? அவர்களுக்கு எதிராக நடக்கின்ற அநியாயம் இல்லையா? இம்மாதிரியான கட்சி ஆட்சியிலே இருக்குமானால் இந்த நாட்டிலே ஏழைகளுக்கான எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவது கிடையாது. दिल्ली में बैठी हुई सरकार को गरीबों के लिए थोड़ी सी भी पीड़ा होती, इनके दिल में थोड़ा सा भी दर्द होता तो तमिलनाडु के फिशरमैन का जो हालत हो रहा है वो हालत कभी नहीं होता. டெல்லியிலே உட்கார்ந்திருக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு ஏழைகளை பற்றி அக்கறை இருந்திருக்குமானால், ஏழைகளுடைய கஷ்டங்களை பார்த்து அவர்கள் மனதிலே உறுத்தல் இருக்குமானால்
தமிழகத்திலே மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனை எந்த நாளும் நடந்திருக்காது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். भाइयों बहनों, आज तमिलनाडु के फिशरमैन को अनेक परेशानियां झेलनी पड़ती हैं। श्रीलंका की जेल में तमिलनाडु के फिशरमैन जेलों में जिंदगी गुजार रहे हैं। गुजरात के फिशरमैन पाकिस्तान की जेलों में जिंदगी गुजार रहे हैं। ये छोटे छोटे देश हिंदुस्तान को दबाते जा रहे हैं और दुनिया में हिंदुस्तान की कोई आवाज नहीं सुन रहा है। इसके लिए हिंदुस्तान के 125 करोड़ नागरिक जिम्मेवार नहीं है। हिंदुस्तान में दिल्ली में बैठी हुई दुर्बल सरकार, बिग गवर्नमेंट उसके लिए जिम्मेवार है। இன்று தமிழகத்திலே இருக்கின்ற மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. அவர்கள் இலங்கையிலே சிறையிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தில் இருக்கின்ற மீனவர்கள் பாகிஸ்தான் சிறையிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இம்மாதிரியான பிரச்சனை ஏன் வருகிறது? இதற்காக இந்த நாட்டில் இருக்கின்ற 125 கோடி மக்களுடைய பொறுப்பு அல்ல. டெல்லியிலே இருக்கின்ற பலவீனமான அரசின் காரணமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு நாடும் இந்தியாவுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. மத்தியில் இருக்கின்ற பலவீனமான ஆட்சியே இப்பிரச்சனைகளுக்கு காரணமாகும். कोई कल्पना कर सकता है कि 125 करोड़ देशवासियों वाला इतना बड़ा हिंदुस्तान, उदार मन वाला हिंदुस्तान, हर किसी की भलाई करने वाला हिंदुस्तान, लेकिन उसके पड़ोस में चारों तरफ नेपाल हो, बांग्लादेश हो, म्यांमार हो, श्रीलंका हो, पाकिस्तान हो, हर कोई हिंदुस्तान को परेशान कर रहा है। चीन परेशान करे, श्रीलंका परेशान करे, पाकिस्तान परेशान करे, बांग्लादेश परेशान करे और दिल्ली की सरकार हाथ पे हाथ रख करके बैठी रहे। इससे बड़ा दुर्भाग्य क्या हो सकता है? 125 கோடி மக்கள் இருக்கின்ற இந்த பாரத தேசத்திலே அதுவும் உதார குணத்தோடு இந்த நாட்டு உலகத்திற்கே நல்லது நினைக்கின்ற இந்த சமுதாயம், அவர்கள் இலங்கை அரசாங்கத்தின் செயல்பாட்டின் காரணமாக பாகிஸ்தானால், மியன்மாரால், பங்களாதேஷால், நேபாளால், சீனத்தால் பல்வேறு பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு நாட்டோடும் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டு இருப்பதற்கு காரணம் மத்தியிலே இருக்கின்ற பலவீனமான அரசாங்கம் கையை கட்டிக்கொண்டு பேசாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பாரத தேசத்து மக்கள் அண்டை நாடுகள் அனைத்தாலும் துன்பத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. வண்டலூரில் நடைபெற்று வரும் பாரதிய ஜனதாவின் பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியின் பிரதமர் வேட்பாளரும் அந்த கூட்டணியின் பிரதமர் வேட்பாளரும் குஜராத் முதலமைச்சருமான நரேந்திர மோடி தற்போது பேசி வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அவரது பேச்சின் முக்கியமான அம்சமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களது அலை தன் பக்கம்தான் வீசுகிறது, பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம்தான் வீசுகிறது என்பதை இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் மக்கள் கூட்டம் உணர்த்துவதாக சொல்லியிருக்கிறார். இது பற்றிய மேலும் பல செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.